முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், எதையுமே எதிர்த்துருந்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது. பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, அழுதுட்டே இருக்காங்க இவங்கன்னுட்டு. ஒரு சென்ற கூட்டத்தில் அவங்க மொத்தம் எப்ப பார்த்தாலும் பணம் 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 கேட்கறீங்களே. பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு 13 லட்சம் கோடி கொடுத்தோம் 5 வருஷத்துலன்னுட்டு. சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு ஒண்ணுமே வரலன்னுட்டு. இப்ப சீஃப் மினிஸ்டர் சொல்றது உண்மையா இல்ல பிரைம் மினிஸ்டர் சொல்றது உண்மையா? யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்? அப்ப அந்த பணம் எங்க போச்சு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலையா, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கி சாப்பிட்டாங்களா, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கி செலவழிக்காத வச்சிருக்காங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராளி வருவதனால் காங்கிரஸ் கூட்டணி வந்ததுன்னா திமுக அரசு கொஞ்சம் பழைக்குங்க. இல்ல அப்படின்னா திமுக அரசுக்கு 60லேருந்து 65 சீட் வந்து அதிகம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிகமான சீட் வருவதற்கான எடைகளை பாஜகவும் சேர்ந்து செய்கிறது. காரணம் அங்க கூட்டணி வலிமையான கூட்டணி ஆகிவிட்டது. நீங்க 77 சீட்டு முன்னே ஜெயிச்சுட்டாங்க. அதுல இப்போ சொன்னா 110க்கு தாண்டிடும். அப்ப ஈஸியா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். பியூஷ் கோயல் கிட்ட, அமித்ஷா கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க சார். அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக மாறிவிட்டது சிவா. ஒரு ஒரு ஒற்றுமை காண்பிக்கிறது அதிமுக தலைமையில். எனக்கு புரிகிறது மட்டும் மறப்போம் மன்னிப்போம் என்பதைத்தான் அவர் வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அதே ரீதியில் பன்னீர்செல்வம் வந்தால் சேர்த்துக் கொள்வார்கள். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் சசிகலாவை பற்றி டிடிவி தினகரன் பேசுவார். சசிகலா அம்மையார் கடைசி ஒரு 4 நாள்ல பிரச்சாரம் பண்ண வருவார்கள். அதிமுக கேண்டிடேட்டுக்கும் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று. மீட்டிங் சக்சஸ் ஆனது வந்து பொதுமக்களிடையே ஒரு பேச்சு பொருளாகி விட்டது. அதுல வந்து அவங்க தீபம் கான்ட்ரவர்சி பத்தி சொன்னாரு, ஜட்ஜி இம்பீச் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி மீது அந்த ஹேட் ஸ்பீச் சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பண்ணுவாங்களே. இப்போ அதையும் ஹேட் ஸ்பீச் சொல்லிட்டு இம்பீச் பண்ணுவாங்களே. அது இம்பீச்மெண்ட் மோஷன் டப்பாவாயிடுச்சு. அதை சொல்றாரு மு.க. ஸ்டாலின். இப்போ இம்பீச்மெண்ட் மோஷன் என்ன ஆகும்? இப்போ வாபஸ் பண்ணிப்பாங்களா? அப்போ ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்தே. நமஸ்தே. வணக்கம். வணக்கம். இந்த மதுராந்தகத்தில் நடந்த இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு அச்சத்தை, ஒரு அலறலை உருவாக்கி இருக்குமா சார்? உருவாக்கி இருக்கு. கண்டிப்பாக. அதையும் தவிர பிரைம் மினிஸ்டர் பாருங்க, மேடையில எல்லாரையும் கை கொடுத்துட்டு போனாரு பாருங்க. அது வந்து தங்கமணியா இருக்கட்டும், வேலுமணியா இருக்கட்டும், தினகரனா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், ஜான் பாண்டியனா இருக்கட்டும், ஜி.கே. வாசனா இருக்கட்டும், எல்லாருக்கும் நன்றி தெரிவித்தாரு. மீட்டிங் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி விட்டாங்க சிவா. மீட்டிங் சக்சஸ் ஆனது வந்து பொதுமக்களிடையே ஒரு பேச்சு பொருளாகி விட்டது. அதுல வந்து அவங்க தீபம் கான்ட்ரவர்சி பத்தி சொன்னாரு, ஜட்ஜி இம்பீச் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி மீது அந்த ஹேட் ஸ்பீச் சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பண்ணுவாங்களே. இப்போ அதையும் ஹேட் ஸ்பீச் சொல்லிட்டு இம்பீச் பண்ணுவாங்களே. அது இம்பீச்மெண்ட் மோஷன் டப்பாவாயிடுச்சு. அதை சொல்றாரு மு.க. ஸ்டாலின். இப்போ இம்பீச்மெண்ட் மோஷன் என்ன ஆகும்? இப்போ வாபஸ் பண்ணிப்பாங்களா? அப்போ சார், இப்போ இந்த மேடையில இந்த பிரச்சாரத்துல வந்து ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் கலந்து கொண்டது. நாங்க பங்காளிகள் தான், சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்லி 2 பேருமே தெரிவிச்சிருக்காங்க. பிரஸ் மீட்லயும் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் கலந்து கொண்டு பேசியிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது ஒரு ஒற்றுமை காண்பிக்கிறது அதிமுக தலைமையில். எனக்கு புரிகிறது மட்டும் மறப்போம் மன்னிப்போம் என்பதைத்தான் அவர் வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அதே ரீதியில் பன்னீர்செல்வம் வந்தால் சேர்த்துக் கொள்வார்கள். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் சசிகலாவை பற்றி டிடிவி தினகரன் பேசுவார். சசிகலா அம்மையார் கடைசி ஒரு 4 நாள்ல பிரச்சாரம் பண்ண வருவார்கள். அதிமுக கேண்டிடேட்டுக்கும் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று தான் ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். இதில் பன்னீர்செல்வத்தை திமுக பக்கம் தள்ளி விட்டாங்க 2 பேருமே சேர்ந்து. நம்ம ஓபிஎஸ் இப்போ டிஎம்கே போயிட்டாருன்னா ஒரு மாபெரும் இன்னல் வரும் ஓபிஎஸ்க்குத்தான் என்று நான் நினைக்கிறேன். அதைத்தான் டிடிவி தினகரன் விரும்புகிறாரோ என்று தெரியவில்லை. சரி, இப்ப டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்று உள்ள கூட்டணியில வந்திருக்கக்கூடிய நிகழ்வு, இப்ப தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் மூலமாகத்தான் அதிமுக பல தொகுதிகளில் தோல்வியை கண்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப டிடிவி தினகரனுடைய வருகை அதிமுகவுக்கு பல தொகுதியில் ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? நிச்சயம் ஒரு 20 தொகுதியில் வெற்றி வாய்ப்பை தருங்க. நிச்சயம் தருங்க. அதுதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அது ஓட்டு கவுண்ட் பாத்தீங்கன்னா கூட தெரியுது பாருங்க. அதெல்லாம்
பியூஷ் கோயல் கிட்ட, அமித்ஷா கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க சார். அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக மாறிவிட்டது சிவா. பொதுமக்களுடைய வரவேற்பு அதிகமாக இருக்கிறது. காரணம், நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், அன்புமணி ராமதாஸ் வந்த பிறகு, டிடிவி தினகரன் வந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு மிளிர் வந்து விட்டது, பிரகாசமாகி விட்டது. திமுக வந்து டப்பாவாகித்தான் வருகிறது. அவர் கூட்டணி டப்பாகல, திமுகவே ஒரு 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 இக்கட்டான நிலைமையில் வந்து விட்டது. சார், இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில மீண்டும் பல கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? இப்போ நாளைக்கு விஜயினுடைய டிசிஷன் என்ன இருக்குன்னு தெரியலையே. 25ஆம் தேதி அவர் வந்து இப்போ ரஜினிகாந்த் மாதிரி இல்ல விஜய், கமல்ஹாசன் மாதிரி இல்ல விஜய். அவர் தீவிரமாக திமுகவை எதிர்க்கிறார். அது இந்த தேர்தல் காலத்தில் அவருடைய நிலைப்பாடு கண்டிப்பாக அது திமுகவிற்கு எதிராகத்தான் போய் நிற்கும். சார், இப்ப தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த மேடையில தேமுதிகவும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில பத்திரிகையாளர்கள் தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் வரும்போது மும்பை சென்றிருந்தாங்க. இப்ப தேமுதிகவுடைய நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும்? அவங்க அந்த அம்மாவுக்கு வந்து ராஜ்யசபா வேணும், மந்திரி சபை வேணும்னு கேட்கிறாங்க. அது நரேந்திர மோடியால் கொடுக்க முடியுமா முடியாதா தெரியவில்லை. ராஜ்யசபா யார் கொடுப்பாங்க? எடப்பாடி பழனிசாமி தானே கொடுக்கணும். அதுக்கு பேச்சுவார்த்தை பண்ணணுமே. இல்ல திமுக கொடுத்துருவாங்களா? அவங்க கட்சிக்காரன் கொடுக்காத வெளில கொடுப்பாங்களா? எத்தனை தரங்க வெளில கொடுக்கும்? போன வாட்டி கமல்ஹாசன் கொடுத்தாங்க, இந்த வாட்டி வேற யாருக்கான கொடுத்தாங்கன்னு தேமுதிக கொடுத்தாலும் இந்த இடத்துல அன்புமணி ராமதாஸ் கொடுத்துருவாங்க. ஸோ தேர்தல் என்பது போக போக தான் தெரியும். எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக தேமுதிகவை வேண்டுமென்றே அழைக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த அம்மா பாம்பே போனது தவறாக போய்விட்டது. அவங்க தெரிஞ்சுதான் போயிருக்காங்க. சார், இப்போ இங்க பிரதமர் கலந்துகிட்ட இந்த மாநாடு போன்று நடந்த இந்த முதல் பிரச்சார கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுமே இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ டெல்லியில இருக்கக்கூடிய ஊடகங்கள், மீடியாக்கள் எப்படி சார் இதை பாக்குறாங்க? வரவேற்கிறார்கள். அதுல வந்து சனாதன தர்மத்தை பற்றியும் அந்த விளக்க பற்றியும் தான், தீபத்தை பற்றி தான் பேசுகிறது. வட இந்தியாவில் சிஎம்சி என்று புதிய வார்த்தை அவர் சொன்னது, அது பேச்சு புயலாகிறது. கிரைம், மாஃபியா, கரப்ஷன் என்று சொன்னது வட இந்திய பத்திரிகைகளுக்கு முக்கிய செய்தி ஆகிவிட்டது. அகில இந்திய ஊடகங்கள், என்டிடிவி மற்றும் டைம்ஸ் நவ், CNN, அனைத்து தொலைக்காட்சிகளும் நானும் பங்கேற்றேன். அதில் வரும்பொழுது இந்தி தொலைக்காட்சிகள் கூட, இன்க்ளூடிங் ஆஜ்தக் அண்ட் CNN, அவங்கள்தான் கூட பிரதமருடைய பேச்சை வரவேற்கிறார்கள். எப்படி இருந்தாலுங்க, திரிபுரா போன்ற மாநிலங்களில் கம்யூனிஸ்ட் கட்சியை ஒழித்து விட்டு எப்படி அந்த கட்சி வந்ததோ அதையெல்லாம் நினைவு கூறுகிறார்கள். வட இந்திய பத்திரிகையாளர்கள், வட இந்திய ஊடகங்கள் கண்டிப்பாக பிரதமருடைய பேச்சை வரவேற்கிறார்கள். சிவா சார், இப்ப இருக்கக்கூடிய நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழக தேர்தல் களம், இவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் எத்தனை தொகுதிகள், எந்த நிலையில சார் இருக்கிறது, நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? என்னை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராளி வருவதனால் காங்கிரஸ் கூட்டணி வந்ததுன்னா திமுக அரசு கொஞ்சம் பழைக்குங்க. இல்ல அப்படின்னா திமுக அரசுக்கு 60லேருந்து 65 சீட் வந்து அதிகம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிகமான சீட் வருவதற்கான ஏழைகளை பாஜகவும் சேர்ந்து செய்கிறது. காரணம், அங்க கூட்டணி வலிமையான கூட்டணி ஆகிவிட்டது. நீங்க 77 சீட்டு முன்னே ஜெயிச்சுட்டாங்க. அதுல இப்போ டிடிவி சொன்னா 110க்கு தாண்டிடும். அப்ப ஈஸியா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். சார், இப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு சார்? இப்ப திமுக கூட்டணி தொடர போறாங்களா, இல்ல டிவிகே சைடு வர போறாங்களா? ஒரு 2ஆம் கட்ட நிலையில இருக்காங்களே சார். காங்கிரஸ் கட்சி உடைந்து விடும் என்று தான் பல கருத்தாளர்கள் வட இந்தியாவில் கருதுகிறார்கள். காரணம், இன்று சட்டசபையில் செல்வ பெருந்தகை திமுகவை பற்றி பாராட்டி பேசியது சில எம்பிக்களுக்கு, குறிப்பாக மணிக் தாக்கூர், ஜோதிமணி போன்றவர்களுக்கெல்லாம் பிடிக்கவில்லை. அவர்கள் எல்லாம் ராகுல் காந்தி கிட்ட இருக்காங்க. ராகுல் காந்தி வந்து டிவிகேவுடன் போகணும்னு நினைக்கிறார், அதாவது விஜயுடன் போகணும் என்று நினைக்கிறார். அதற்காகத்தான் விசில் சின்னம் கிடைத்தவுடனே பிரவீன் சக்கரவர்த்தி அதை பாராட்டி ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க. சார், இப்போ காங்கிரஸ் ஒரு குழப்பான நிலையில் தான் இருக்கிறது. வட இந்தியாவில் எப்படி காங்கிரஸ் ஒரு நிலையற்ற நிலையில் இருக்கிறதோ, ஒரு சக்தி இல்லாம இருக்கிறதோ, அதே மாதிரிதான் தென்னகத்திலும் தமிழகத்திலும். சார், இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் மத்திய பாஜக அரசுக்கு எதிரான அரசியல் செய்தாலும் அரசு விழாவில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கலந்து கொண்டு பிரதமர் மோடி அவர்களோட கலந்து கொண்டு மோடிக்கு வாழ்த்துக்கள், நன்றிகளை சொல்லியிருக்காங்க. இது அரசியலுக்கான ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்பட்டு இருக்கு. ஆனா தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியான எதிர்ப்பு அப்படிங்கிற நிலையிலேயே சென்றுகிட்டு இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கருணாநிதியுடைய மகன் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், எதையுமே எதிர்த்து இருந்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காதுங்க.
பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. அழுதுட்டே இருக்காங்க இவங்கன்னுட்டு ஒரு சென்ற கூட்டத்தில். ஆக மொத்தம் எப்ப பார்த்தாலும் பணம் 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 கேட்குறீங்களே. பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு 13 லட்சம் கோடி கொடுத்தோம் 5 வருஷத்துலன்னுட்டு. சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு ஒண்ணுமே வரலன்னுட்டு. இப்ப சீஃப் மினிஸ்டர் சொல்றது உண்மையா இல்ல பிரைம் மினிஸ்டர் சொல்றது உண்மையா? யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்? அப்ப அந்த பணம் எங்க போச்சு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலையா? இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கி சாப்பிட்டாங்களா? இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கி செலவழிக்காத வச்சிருக்காங்களா? அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிறார் 4 லட்சம் கோடி ஊழல்னுட்டு. ஸோ அந்த பணமா அது? அதை பொதுமக்களுக்கு விளக்கமாக மு.க. ஸ்டாலின் அரசும் அந்த டிஆர்பி ராஜா போன்றவர்கள் வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். ஏன்னா தங்கம் தென்னரசு சொல்றாரு பைசாவே இல்லைங்க, கஜானா காலி, அடுத்த மாதம் சம்பளம் கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்குது, போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, ஆசிரியர்கள் போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம், பஸ் ஊழியர்கள் போராட்டம், இது நடுவில் தமிழ்நாடுங்கிறது எடுத்துட்டாங்க, வேற தமிழ்நாடு அரசு எதுக்கல்ல, அது சிபிஎம் எதுக்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் அதிகமாகிறது தமிழகத்தில். அது பொதுமக்களிடையே விரோதத்தை தருகிறது. பெண்களுடைய போராட்டம் என்பது மிகவும் மோசமாக இருக்கிறதுங்க. ஆசிரியர்கள் போராட்டம், அவங்கள போய் ஜெயிலில் அடைக்கிறாங்க இவங்கெல்லாம், அது தப்புங்க. அது அந்த வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை பொதுமக்கள் விரும்புகிறார்களோ என்று அச்சம் வர ஆரம்பித்து விட்டது. சிவா, எப்பவுமே நம்முடைய வாசகர்களுக்கு இறுதியில் ஒரு அப்டேட் கொடுப்பீங்க. இந்த வீடியோல நீங்க சொல்லக்கூடிய அந்த ஹாட் நியூஸ் அப்டேட் என்ன சார்? 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் சென்னைக்கு அமித்ஷா வர இருக்கிறார். அப்பொழுது அமித்ஷா விருந்து தர இருக்கிறார் அனைத்து பாரதிய ஜனதா கட்சி தோழமை கட்சிகள், என்டிஏ இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு. அப்பொழுது தொகுதி உடன்பாடு வந்துவிடும். சில பேர் எதிர்பார்க்கிறார்கள் விஜய் கூட என்டிஏல வரலாமான்னுட்டு. அது எப்ப அவருடைய நிலைப்பாடு 25ஆம் தேதி தான் தெரியும். ஆனால் சிறப்பு செய்தி, அமித்ஷா வந்த பொழுது தொகுதி உடன்பாடு வந்துவிடும். அதுதான் செய்திங்க. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. நன்றி.